பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 10:31 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் இதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. இந்த கொருந்து பட்டணம் கிரீஸ் என்கிற பகுதியில் அமைந்திருந்தது. இதுல பலதரப்பட்ட கலாச்சார பண்புகளுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பவுல் இங்கே அறிவுரை கூறுகிறார். அங்கே பல தெய்வங்களை ஆராதனை செய்யக்கூடிய முறைமைகளும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அந்த இடத்துல தான் பவுல் இங்க அருமையாக பேசுகிறார். எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய வழிபாடுகள் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்தபடினால அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10 1வது வசனத்திலிருந்தே அறிவுரை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல 14வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்ற ஒரு அறிவுரையும் கொடுக்கிறார். இன்னும் அழுத்தமாக திருத்தமாக 1 கொரிந்தியர் 10 20-30 வசனம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா நீங்களும் நானும் எப்படி போஜனம் பண்ண வேண்டும், அது புசிக்கிறதா இருந்தாலும் சரி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, போஜனம் எப்படி பண்ண வேண்டும் என்பதையும் விளக்கமாக அவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த நாட்கள்ல கொருந்து சந்தைக்கு, அந்த கொருந்து பட்டணத்தின் சந்தைக்கு வரக்கூடிய இறைச்சிகள் எல்லாம் அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டு வெட்டப்பட்டு அதுக்கு பின்பதாக சந்தைக்கு அது பரிமாற்றத்துக்கு வருகிறதா. சோ இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும், போஜனம் உட்கொண்டாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அது தேவ நாம மகிமைப்படுகிறதா என்பதை அறிந்து நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்பதை பவுல் அழுத்தமாக இங்கே பதிவு செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த உலகத்துல வாழுகிற நீங்களும் நானும் புசித்தாலும் குடித்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நம்ம அப்படி செய்ய முடியுமா பிரதர், எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர முடியும் இல்ல? தினமும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல உணவுகளை தருகிறார், நல்ல போஜனங்களை தருகிறார். அதை உண்டு நீங்களும் நானும் பலனடைந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 3 அல்லது 5 அல்லது 10 உங்களுடைய கிருபைக்கு ஏற்ப தேவன் தருகிற தருணங்களுக்கு ஏற்ப மற்ற மக்களுக்கு இயேசுவே நல்லவர் என்பதை அறிவிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் 1 ராஜாக்கள் 19 5ஆம் வசனம் தொடங்கி 8வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தூதன் மூலமாக உணவை கர்த்தர் எலியா என்கிற தீர்க்கதரிசி கொடுக்கிறார். அவனும் மீண்டும் படுத்துக் கொள்ளுகிறான், தட்டி எழுப்பப்படுகிறான், மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அந்த தூதன் மூலமாக அவனுக்கு சொல்லப்படுகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த உணவை உண்ட பிறகு அவன் எத்தனை நாட்கள் பிரயாணம் பண்ணானா? 40 days. ஆமென். 40 நாட்கள் ஆமென் பிரயாணம் பண்ணி அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவன் முற்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் கிருபையாக தரக்கூடிய காரியங்களை உண்டு மகிழ்ந்து ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக செயல்களில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். உணவில் மாத்திரமல்ல, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவ நாம மகிமைப்படும்படியாக நம்ம செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார். கொலோசியர் 3:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி அருமையாக சொல்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் நேர்த்தியாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 4 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ வார்த்தைனாலும் சரி, போதிக்கிறதாக இருந்தாலும் சரி, உதவி செய்கிறதாக இருந்தாலும் சரி, புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி, நீங்க எதை செய்தாலும்
அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அர்ப்பணிப்போமா? இதைத்தான் அன்றைக்கு பவுல் பேசும் பொழுது 1 Corinthians 10:31 அருமையாக செய்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். செய்வோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில நாங்கள் எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுங்க. பலன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்கென்று செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற வேளையில நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆமென்றும் ஆமென் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் உடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவையோடு இருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. அப்பா, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய தேவ நாம மகிமையை அப்பா அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க சுவாமி. அது மூலமாய் நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.